வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மும்பை மாடல் சுக்கா பேல்பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேல்பூரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். எண்ணெய் சூடான பிறகு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க பொரி அதில் தட்டி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ பொரி இருக்கோ அவ்வளோத்தையும் அதில் தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திருப்பு பண்ணிட்டீங்கன்னா, இது பண்ணி ஒரு காற்று புகாத டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து பேல்பூரி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு திருப்பி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரை வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கம் ஒரே போல் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குழியான பாத்திரத்தில் நமக்கு எவ்வளோ பொரி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிடுவோம். குழியான பாத்திரமாக இருந்தால் வெளியே சிந்தாது. இல்லைன்னா நம்ம உள்ளே போட்டு எல்லாம் போட்டுட்டு கிளறமிச்சில் வெளியே சிந்திகிட்டு இருக்கோம். நல்லா ஆழமான குழியான பாத்திரமாக எடுத்துக்கிடுவோம். வாங்க தேவையான பொருளை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு மீடியம் சைஸ் பல்லரி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். கேரட்டு ஒரு சின்ன துண்டு சீவி வச்சுருக்கேன். மாங்காய் ஒரு துண்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்புறமா வறுத்த வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலைக்கு பதிலாக ஹல்திராமில் சிறுபயிரை வறுத்து வச்சுருப்பாங்க, மசாலா சிறுபயிறு, அதை சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக சேவ், அதாவது நம்ம ஓம்பொடின்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்து கொஞ்சம் கிளறி எடுத்துக்கிடுவோம். அப்புறமா அதில் கொத்தமல்லி புதினா சட்னி சேர்த்துருக்கேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொரிகடலை, இதெல்லாம் சேர்த்து மிக்சரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அதை சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வெயிலுக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அப்புறமா அதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே போல் கிளறி எடுத்துக்கலாம். நம்ம போட்டுக்க அந்த சட்னி எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு லெமனை கொஞ்சம் புனிஞ்சு விட்டுக்கலாம். புனிஞ்சு எடுத்து சுவையான மசாலா பேல்பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நடுவரமாக என்ன மதிப்பெண் தராங்கன்னு பார்ப்போம். நல்ல மதிப்பெண் தந்திருக்காங்க. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.